सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. இன்றைய தினம் ராகவ யாதவீய காவியத்தில் 29வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போகிறோம். இந்த ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் அயோத்திக்கு சென்று அடைந்தார் அப்படிங்கிற அர்த்தமும், அதே ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து படிக்கும் பொழுது கிருஷ்ணர் சத்யபாமாவினுடைய இடத்திற்கு சென்று அடைந்தார் அப்படிங்கிறதாக ஒரே ஸ்லோகத்தை ஒரே விஷயமாகவும் வரும்படி ரொம்ப அழகா அமைச்சிருக்கார். முதல்ல ஸ்லோகத்தை நேரடியாக படிச்சு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுப்போம். நாளிகேர சுபாகாராகாராசௌ சுரசாபிகா ராவணாரிக்ஷமேரா பூரா பேஜேஹி நாமுனா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா நாளிகேர சுபாகாராகாரா அசௌ சுரசாபிகா ராவணாரிக்ஷமேரா பூஹு ஆபேஜேஹி நன அமுனா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய, அதாவது யோஜனா, நாரிகேர சுபாகாராகாரா சுரசாபிகா ராவணாரிக்ஷமேரா அசௌ பூஹு அமுனா நன ஆபேஜே. முதல்ல இந்த நகரத்தை சொல்லி, இப்பேற்பட்ட நகரத்தை இந்த ராமன் அடைந்தார், அல்லது இப்பேற்பட்ட நகரமானது ராமனை அடைந்து சோபித்தது அப்படிங்கிறதாக அர்த்தம் சொல்ல போறா. முதல்ல இந்த நகரத்திற்குண்டான விசேஷனம் நாரிகேர சுபாகாராகாரா இப்படின்னு நீண்ட பதமா இருக்கு. இதை நாம பிரிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நாளிகேர பதம் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். நாரிகேலகா நாளிகேரகா எல்லாம் ஒரே அர்த்தம் தான், தென்னை மரங்கள்னு அர்த்தம். இவைகளால் சூழப்பட்டது. சுபாகாராணி அதாவது சோபனமான பிராந்தங்களை கொண்டது, இடங்களை கொண்டது அயோத்தி நகர். நாரிகேரங்களால் தென்னை மரங்களால் சூழப்பட்டது. அதே சமயம் சுபகாராகா, இந்த காரா சுபாகாரா அப்படின்னு இருக்கு. சுபா அப்படின்னு பிரிச்சா அதுக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை கொண்டது அப்படின்னு அர்த்தம். சோபனமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எது சோபனமாக இருக்கக்கூடியது? அகாராணி, அதாவது இருப்பிடங்கள், பிராந்தங்கள். இப்படியாக ஒரு நல்ல ஒரு ஊரா இருக்கு. நாரிகேர சுபாகாராகாரா. அடுத்தது என்ன விசேஷனம்? சுரசாபிகா. இந்த தேவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்கு ஒரு நல்ல பிடித்தமான ஒரு இடமா இது இருக்காம். தேவர்களுக்கு பிடித்த இடம் இது அப்படின்னு சொன்னா, அவர்கள் இருக்கிறதோ ஒரு சொர்க்கா, ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப நிறைய விஷயங்களை கொண்டது, அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடியது, அங்க தேவர்கள் இருக்கு. ஆனா அவர்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டா இந்த நகரம் பிடிக்குமா? அப்போ இந்த நகரம் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். சுரசாபிகா. அது மட்டும் இல்லை, ராவணாரிக்ஷம இரா. ராவணாரி, ராவணஸ்ய அரிகின்னா எதிரி, ராவனுடைய எதிரி, அவருக்கு பொருத்தமான இடம் இது. க்ஷமா அப்படின்னா உச்சிதா. எது உச்சிதா? இரா பூமிஹி. ராவணனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ராமருக்கு மிகவும் பொருந்தியதான, தகுந்ததான இந்த பூமி. இப்பேற்பட்ட இந்த பூமியானது அசௌ பூஹு அயோத்தியாபுரி. பூஹு புரோபுரான்னு இந்த பூ சப்தம் நகரத்தை குறிக்கக்கூடியது. பிரகிருதத்துல அயோத்தியாபுரி. இது என்ன ஆனது அப்படின்னு கேட்டா, ராமனால் சேவிக்கப்பட்டது அல்லது ராமனால் சோபிக்கப்பட்டது. அமுனா திருத்தியா விபக்தி ஏகவச்சனம்.
அவரால், இவரால் சொன்னோம். எவரால்? ராமச்சந்திரேனா, ராமச்சந்திரனால் ஆபேஜே சேவிதா அடையப்பட்டது. அதாவது ராமர் இங்கே வந்து சேர்ந்தார். அப்படியாக இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்துல நன ஆபேஜேன்னு கொடுத்துருக்கார். நேரடியாக ஆபேஜேன்னு சொன்னா இந்த விருத்தத்துல கொஞ்சம் இடைஞ்சல் வரும். அதனால கவி என்ன பண்ணினார் சாமர்த்தியமா, நன ஆபேஜே, வந்து அடைந்தார் என்பது இல்லை, என்பது இல்லை. அதாவது வந்து அடைந்தார். ஏன் அப்படி சொல்றாரு நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். இந்த சந்தஸ்க்காக ஒண்ணு. இன்னொன்னு, இப்படியாக ரெண்டு நன்னு நம்ம சேர்க்கும் பொழுது பிரகிருதார்த்தம் திருடமாகும். கண்டிப்பாக வந்து அடைந்தார் அல்லவா அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். வந்து அடைந்து விட்டாரே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், ஒரு தார்டியம் கொடுக்கும் அர்த்தத்துல. அப்படியும் நாம இதை சமர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் இப்பேற்பட்டதான நாளிகேர விருட்சங்களால் சூழப்பட்டு நல்ல ஒளியுடன் கூடிய பிரகாசமான சுபமான மங்களகரமான நகரம் ராமரால் சேவிக்கப்பட்டது, அதாவது ராமரால் வந்து அடையப்பட்டது அப்படிங்கிறதான ஒரு அர்த்தத்தை நாம பார்த்தோம். இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து முன்னாடி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் எப்படி வந்து அடைந்தார் அப்படிங்கிறத சொல்ல போறோம். முதல்ல ஸ்லோகத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படின்னு சொல்றேன். நாமுனா நஹி ஜேபேரா பூராமேக்ஷரிணாவரா காபி சாரசு சௌராகாரா காபாசுர கேலினா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, ந அமுனா ந ஹி ஜேபேரா பூஹு ஆமே அக்ஷரிணா வரா கா அபி சாரசு சௌராகா ராகாபாசுர கேலினா. இங்கேயும் கூட நகரத்தை வர்ணிச்சு இந்த நகரமானது கிருஷ்ணனால் அடையப்பட்டதுன்னு சொல்ல போறா. முதல்ல ஜேபேரா அப்படின்னு ஒரு விசேஷனம் நகரத்துக்கு. ஜா அப்படிங்கிற பதம் வெற்றியை குறிக்கிறது. ஜாஹ ஜேதாரஹா, வெற்றியாளர்கள். யார் அவர்கள்? இவாஹ கஜாஹ. நம்ம முன்னாடியும் பார்த்தோம். மதீபே அப்படின்னு ஒரு, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல நம்ம மதத்துடன் கூடிய கஜம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கஜங்களை கொண்ட சொர்க்கம். அதே இவ சப்தம் தான் இங்கேயும். வெற்றிகளை கொண்டாடுகின்றதான யானைகள், சாதாரண யானைகள் இல்லை, ரொம்ப பராக்கிரமமா இருக்கக்கூடியது, பல வெற்றிகளை குவித்தது. அப்படி வெற்றிகளை கொண்டதான கஜங்கள். இந்த கஜங்களை கொண்ட துவாரகாபுரி, காபி அப்படின்றது. காபினா ஏதோ ஒரு ஊர்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பிரகிருதத்துல நமக்கு தெரியும் துவாரகை தான் அந்த பூமி. ஜேபேராக, அது மட்டும் இல்லை, வரா ஸ்ரேஷ்டா, அத்தியந்தம் உத்கிருஷ்டமான ஒரு புறம் துவாரகாபுரம். ஏன் அது சிரேஷ்டம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஒரு நம்ம கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் இருக்கிறதுனால என்ன நடக்கிறது? தர்மம் தலை தோங்கி அங்கே இருக்கிறது. அதனாலதான் அக்ஷரிணா, அக்ஷரங்கிற பதத்துக்கு தர்மம்னு அர்த்தம். இந்த தர்மத்துடன் கூடியதாக இருக்குங்கிறதுக்காக அக்ஷரிணான்னு திருத்தீயாந்தம் பதம் வச்சார். அதனாலதான் இந்த நகரமானது ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கு. அக்ஷரிணா, அதாவது தர்மவதா இந்த புறமானது பிரகாசிக்கிறது. மேற்கொண்டு ராகாபாசுர கேலினா. ராகா அப்படின்னு சொன்னா ராத்திரின்னு அர்த்தம். இந்த இடத்துல பௌர்ணமி தினங்கள்ல என்ன ஆகும்னு சொன்னா, கோபிகைகளுடன் இந்த கிருஷ்ணர் நடனம் ஆடுவாராம், இந்த லீலைகள்லாம் நடத்துவார். அப்பேற்பட்டதான ஒரு புறம் இது. ராகாபாசுர கேலினா, கோபிகைகளுடன் இந்த பௌர்ணமி நிலவு பிரகாசிக்கின்ற நாட்களிலே லீலைகள் புரிகின்றதான ஒரு புறம். அப்பேற்பட்ட அந்த இடத்துல அமுனா ஸ்ரீ கிருஷ்ணேனா, இந்த கிருஷ்ணரால் சார சுசௌராகா சதி,
இந்த நகரம் இப்போ எப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரால ஒரு மெருகூட்டப்பட்டதா இருக்கு. தவிர அவர் கொண்டு வந்தது எது? பாரிஜாதம். அதனாலையும் இந்த நகரம் ரொம்ப சிரேஷ்டமா ஆயிடுத்து. ஹமுனா அப்படின்னு சொல்ற பதத்தினால கிருஷ்ணனால் அப்படிங்கிறது தெரியறது. மேற்கொண்டு சொல்லக்கூடியதான பதத்தினால பாரிஜாத விருட்சத்தினாலையும் இந்த நகரமானது சோபையுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறா. எப்படி அந்த அர்த்தம் கிடைக்கிறது? கிருஷ்ணேனா அப்படிங்கிற இடத்துல நமக்கு திருப்தியா இருக்கிறதுனால பளிச்சுன்னு அர்த்தம் தெரிகிறது. அதன் பிறகு சார சுசௌராகா சதி அப்படின்னு இருக்கு. சுசௌராகா சாரகான்னு சொன்னா அத்தியந்தம் சோபேன்னு அர்த்தம், ஒளி. அது மட்டும் இல்லை, சௌராகா சுகந்தம், அந்த புஷ்பத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு சுகந்தம், அந்த பாரிஜாத விருட்சத்தினுடைய ஒரு தேஜஸ் தவிர ஒரு வாசனை, இவைகளால சோபையாக்கப்பட்ட பிரகாசிக்கின்றதான பூமி. இந்த பூமியில் ஸ்ரீகிருஷ்ணர் நுழைந்தார். ஜக்மே பிரவேசித்தார். எப்படி? அதுவும் அந்த விருட்சத்துடன் சேர்ந்தே பிரவேசித்தார். இப்படியாக ஒரே ஸ்லோகத்தை ஒரே பொருள் வரும்படி, ஆனா அந்த பொருள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறுடைய விஷயங்கள்ல ரொம்ப அருமையா அமைச்சு கொடுத்திருக்கார். மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம்.